பொதுவாக நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. இப்போ இருக்கிறவங்களும் நல்ல தலைவர்கள் தான், எல்லோரும் கெட்ட தலைவர்கள்னு சொல்ல முடியாது. நல்ல தலைவர்களும் இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத கதாநாயகனாக அமைதியான பணியில் செஞ்சு இருக்கிற தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். ஆர்என் நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு. நல்ல கண்ணு போய் நல்ல தலைவர்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? நல்ல தலைவர்கள் இருக்காங்க. ஏன் ஆர் நல்ல கண்ணு சமகால தலைவர் தாங்க, இன்னும் கூட்டத்துக்கு போறாரு. நானும் அவரும் பல கூட்டத்தில் போன மாதம் கலந்துருக்கோம். எல்லோரும் நல்ல தலைவர்கள் தான், பார்க்கும் பார்வையில் தான் இருக்கு. அப்படிலாம் சொல்ல நான், அது அவருடைய சொந்த பார்வை, சொந்த கருத்து. அவருடைய சொந்த கருத்தை சொல்லி, அவருக்கு கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு. அவர் கட்சியுடைய தலைவர், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஜனநாயக ரீதியில் எதை வேண்டாலும் பேசலாம். அவர் பேசுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கு.